வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிசிபி வந்து எப்படி வேலை செய்து மனித உயிரை வந்து இது வந்து எப்படி காப்பாற்று அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோ மூலம் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக நான் லோடு கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிசிபி நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். ஆர்சிசிபியில் இன்புட் கொடுத்துருக்கோம், அவுட்புட் வந்து கொடுத்துருக்கோம். அவுட்புட்டுக்கு வந்து லோடுக்கு பதிலாக நான் ஒரு 200 வாட்ஸ் லைட்டு கொடுத்துருக்கேன். இந்த லைட்டில் தான் நம்ம லோடு கொடுக்க போகிறோம். இந்த லைட் வந்து எப்படி எரியுது, மனுஷங்க வந்து எப்படி ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பொம்மையை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பொம்மைக்கு எருத்து ஏதாச்சும் தரையிலேருந்து ஒயர் கொண்டு வந்து இந்த பொம்மை பாடியில் டச் பண்ணி இந்த கைக்கு வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து நேராக நம்ம பேஸ் ஒயர் ஆர்சிசிபிலேருந்து இன்னொரு பேஸ் ஒயர் வந்து தனியாக ஒரு எல்லோ கலர் ஒன்று போட்டிருப்போம் பாருங்க. அந்த லைட்டுக்கு தனி லைன் போக ஒரு தனி ஒயர் எல்லோ கலர் கிடக்கும். இது வந்து தனி பேஸு, நியூட்ரு இல்லாமல் தனி பேஸை மாத்திரம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இதில் இந்த ஸ்டாண்டில் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மனுஷன் வந்து இந்த பேஸில் தொட்டால் இந்த பொம்மைக்கு வந்து எப்படி கரண்ட் அடிக்கி உடனே எப்படி ஆர்சிசிபி கட் ஆகுது அப்படிங்கிற விளக்கத்தை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு லைவ் டெமோவாக செஞ்சு காமிக்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போர்டில் தான் இபி சப்ளை கொடுத்துருக்கோம். இந்த இபி சப்ளையில் ப்ளக் மூலம் எடுத்து நேராக ஆர்சிசிபியில் லிங்க் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். இன்புட்டில் கொடுத்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபிலேருந்து மொத்தம் 3 ஒயர் போட்டிருக்கேன். என்னத்துக்கலாம் அப்படின்னா இந்த பல்புக்கு 2 ஒயர், பேஸ் நியூட்ரு 2 ஒயர், அது போக பேஸுக்கு எல்லோ கலர் ஒயர் தனியாக ஒன்று கொடுத்துருக்கேன். அதாச்சும் மனுஷனுக்கு தனிப்பட்ட முறையில் டச் பண்ணால் அந்த பேஸ் லைன் வந்து கரண்ட் பாஞ்சு எப்படி ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு தனி ஒரு எல்லோ கலரு இதுலேயே பேஸ்லேருந்து அவுட்புட்லேருந்து ஆர்சிசிபிலேருந்து எடுத்திருக்கேன். ஆர்சிசிபியினுடைய வேலை என்ன அப்படின்னா பேஸ் கரண்ட் வந்து அவுட்புட் பேஸ் கரண்ட் வந்து கொடுத்து நியூட்ரல் வந்து அதே பேஸ் கரண்ட் வந்து ரிட்டர்ன் வருதா அப்படின்னு இது சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டிவைஸு. அப்படி நியூட்ரலில் வந்து அந்த பேஸ் கரண்ட் வந்து மிஸ் ஆகி ஏதாச்சும் ஒரு அவுட்புட் வந்து ஒரு 10 எலக்ட்ரான் இங்கேருந்து அந்த லோடுக்கு போகுது அப்படின்னா 10 எலக்ட்ரான் வந்து இந்த லோடுக்கு கொடுக்கு அப்படின்னா இந்த லோடு வந்து 10 எலக்ட்ரானை எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த நியூட்ரல் வழியாகவும் அந்த 10 எலக்ட்ரான் வந்து ரிட்டர்ன் ஆகணும். அப்படி ரிட்டர்ன் ஆகாமல் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 8 எலக்ட்ரான் தான் ரிட்டர்ன் ஆகுது, ஒரு 2 எலக்ட்ரான் வந்து வேற எங்கேயோ மிஸ் ஆகுது, இந்த லைனை விட்டு மிஸ் ஆகுது அப்படின்னா அதை இது சென்ஸ் பண்ணும். அப்போ நம்ம 10 எலக்ட்ரான் கொடுக்கோம், 8 தான் வருது, 2 வந்து மிஸ் ஆகுது, அப்போ ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னு இது சென்ஸ் பண்ணி இந்த சுவிட்ச் வந்து ட்ரிப் ஆயிரும். இதுதான் என்னுடைய வேலை. நான் அதுக்கு பதிலாக தான் தனி பேஸ் லைன் மாத்திரம் ஒரு ஒயர் வந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து நியூட்ரு ஒயர் கிடையாது. நியூட்ரு ஒயர் இருந்தால் தான் இந்த டிவைஸ்க்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ நான் அதனால நியூட்ரு ஒயர் போடலை. அதுக்கு பதிலாக தான் இந்த பொம்மையில டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பேஸ் வந்து இந்த எருத்து வழியாக அந்த ஒயருக்கு போட்டிருக்கேன். எருத்து நான் அதை காமிக்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி எருத்து போட்டு கொண்டு வந்திருக்கோம்னே. இந்த பொம்மையில படும்போது இந்த பேஸ் கரண்ட் வந்து இந்த பொம்மைக்கு ஷாக் அடிச்சு எருத்து வழியாக ரிட்டர்ன் ஆகும்போது இந்த டிவைஸ் வந்து ஆஃப் ஆயிரும். காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் இதோடி போகுது, ஆனால் ரிட்டர்ன் வந்து நியூட்ரல் வழியா இந்த இதுக்கு வரணும், ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகலை, இந்த பொம்மை வழியா எருத்துக்கு வந்து போயிடுது. அப்படின்னா நம்ம கொடுத்த எலக்ட்ரான் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு இது புரிஞ்சுக்கிட்டு ட்ரிப் ஆயிரும். அதை உங்களுக்கு லைவ் டெஸ்டா அந்த வீடியோவில் காமிக்க பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோடை நான் இப்போ ஆன் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து செய்யறதுக்கு வந்து முயற்சி வேண்டாம். நான் சேஃப்டியோட எலக்ட்ரிக்கல் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் யாருமே ட்ரை பண்ண வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த போர்டை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்படி இது ஆன் ஆகிட்டு இது ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் இன்புட் வந்து இந்த ஆர்சிசிபிக்கு சுவிட்சுக்கு வந்துடும். இந்த சுவிட்சுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறோம் பாருங்க. ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணும்போது என்ன செய்யுது அப்படின்னா இந்த லைட் வந்து எரியுது. இப்போ இந்த லைட் வந்து எப்படி எரியுது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து இந்த பேஸ் வழியா எலக்ட்ரான் ஒரு வழியா போய் இன்னொரு வழியா பாருங்க அந்த நியூட்ரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ட்ரிப் ஆகாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, லோடு வந்து இதுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆர்சிசிபியும் ட்ரிப் ஆகலை. இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து ஒரு 5 எலக்ட்ரான் இந்த ஒயரில் கொடுக்க அப்படின்னா நியூட்ரு வழியா அந்த லோடு எடுத்துட்டு இந்த லோடு கரெக்டாக எடுத்துட்டு நியூட்ரு வழியா அதே 5 எலக்ட்ரான் ரிட்டர்ன் ஆயிடுது. அப்படின்னா கரெக்டாக நம்ம கொடுத்த இன்புட்டும் அவுட்புட்டும் கரெக்டாக கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ட்ரிப் ஆகாமல் இருக்கு. இப்போ இதே இந்த லைன்ல பேஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு லைன் எல்லோ லைன் போட்டோம்ல, இதுல வந்து பேஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ரிட்டர்ன் ஒயர் கிடையாது. இதுல தொட்டனாலும் கரண்ட் வரும். நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கேன். மீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்க பாருங்க. மீட்டர் ஏசியில் வச்சுக்கிட்டு அந்த பல்ப் வந்து எரிஞ்சுக்கிட்டு வெளிச்சம் உங்களுக்கு தெரியாது. பல்ப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். பல்ப்பை கழட்டிக்கிறோம். பல்ப்பை கழட்டியாச்சு. இப்போ இதுல வந்து நான் டெஸ்ட் இல்லை செக் பண்ணி காமிக்க உங்களுக்கு. அதனால மீட்டர் வச்சு உங்களுக்கு எத்தனை வோல்ட் வருதுன்னு காமிக்க பாருங்க. மீட்டர் ஏசியில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு
பாருங்க 0 இருக்கு. ஏசியில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு பேஸில் ஒரு டச்சு, இந்த ஒயரில் எல்லோ லைனில் ஒரு டச்சு, நியூட்ரல் லைனில் அதாச்சும் ஆர்சிசிபி நியூட்ரல் வைக்கேன். எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 232 அந்த இதில் லைன் வந்துகிட்டு 232 வோல்ட் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதே பேச தொட்டுட்டு நம்ம செஞ்சோம்ல பொம்மை, பாருங்க நம்ம அந்த செஞ்ச பொம்மை, அந்த பொம்மையில அந்த எர்த் லைனை வந்து உயர கொண்டு வந்திருக்கேன். பேஸ இதில் செக் பண்ணிட்டு நியூட்ரல் லைனுக்கு வந்து அந்த எர்த்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அப்போ மீட்டர் எவ்வளோ காமிக்குன்னு பார்க்கும். இதுலேயும் 33 34 காமிக்கி. காரணம் என்ன அப்படின்னா, நான் இபி லைன் நியூட்ரல் வைக்கல, எர்த்தில் தனியாக போட்ட எர்த்தில் நான் வச்சிருக்கேன். அப்பவும் பேச இதில் தொட்டுட்டு எர்த்தில் வைக்கும் போதும் அதே கரண்ட் வந்து கிடைச்சிக்க, வோல்டேஜ் வந்து கிடைக்கும். அப்படின்னா எர்த்து வந்து ப்ராப்பராக அதுக்கு கிடைக்கி, இந்த பொம்மைக்கு கிடைக்குன்னு அர்த்தம். அப்போ கரண்ட் வந்து இதுக்கு வந்து ஹெவியாக அடிக்கும். எர்த்து நல்லா கிடைச்சுன்னா கரண்ட் அடிக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இப்போ நான் லைட்டை மறுபடியும் ஆன் பண்ணி விடுறேன், உங்களுக்கு செக் பண்ணது மீட்டர் எடுத்துருக்கேன். லைட்டை அந்த ஹோல்டரில் மாட்டி விடுதா, லைன் வந்துகிட்டு இருக்கு. லைட்டு வெடிய ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்போ ட்ரிப் ஆகலை, ஆர்சிசிபி பாருங்க ட்ரிப் ஆகலை. காரணம் என்னன்னா, இன்னும் பேஸில் எதுவுமே தொடலை, அந்த லைன் தனியாக இருக்குது. இந்த லோடுக்கு போகக்கூடிய பேஸு நியூட்ரு வந்து கரெக்டாக ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால இந்த டிவைஸ் வந்து ஆஃப் ஆகாமல் ஆர்சிசிபி ஆன்லேயே இருக்கு. இப்போ இந்த லோடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பேஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகுது. அதாச்சும் நம்ம செஞ்சிருக்க அந்த பொம்மை தான் இப்போ மனுஷம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எர்த்து வந்து கொடுத்து பார்த்தோம். அதாச்சும் எர்த்து கொடுத்து அந்த பேஸையும் எர்த்துலையும் கரண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற அந்த வோல்டேஜை வந்து நம்ம பார்த்தோம். கரெக்டாக இபி சப்ளை நியூட்ரலில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகுதோ அதே மாதிரி வோல்டேஜ் வந்து இதுலேயே ரிட்டர்ன் ஆகுது. இந்த எர்த்து போட்டிருக்க இந்த ஒயர்லேயே ரிட்டர்ன் ஆகுது. அப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னா என்ன அப்படின்னா, எர்த்து வந்து நல்லா கிடைக்குன்னு அர்த்தம். எர்த்து நல்லா கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பேஸ் கரண்ட் அந்த எர்த்து வழியாக நல்லா பாயும் போது அந்த மனுஷன் அப்படிங்கிற பொம்மைக்கு வந்து அதிகமாக கரண்ட் அடிக்கும். இப்படிதான் நமக்கு வந்து கரண்ட் அடிக்கும். நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தரையில நிற்கிறோம். தரையில நிற்கிறதுனால நமக்கு இந்த ஒயர் தேவையில்லை. இப்போ இந்த பொம்மை வந்து தரையில் நிற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் எர்த்து ஒயர் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து தரையில நிற்கும் போது நமக்கு வந்து கால் வந்து தரையில போடும். அப்போ எர்த்து வந்து கிடைச்சிரும். எர்த்து கிடைச்சதுக்கப்புறம் இந்த பேஸ் ஒயர்ல வந்து நம்ம டச் பண்ணாலே, கை டச் பண்ணாலே அது என்ன செய்யணும்னா, அந்த பேஸ் வந்து நம்ம வழியா கடத்தி கீழ் கால் வழியா எர்த்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறோம். மேல வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகி எர்த்துக்கு போகுது. இப்படிதான் வந்து நமக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. இது ஊடையில இந்த டிவைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டிவைஸ் மாட்டும் போது என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம இந்த பேஸ்ல தொடுதோம். இந்த பேஸ்ல தொடும்போது இந்த பேஸ்ல உள்ள எலக்ட்ரான் வந்து கரண்ட் வந்து நம்ம மேல பாயும் போது ரிட்டர்ன் வந்து நான் என்ன சொல்லியிருக்கோம்னா, இதுக்கு வந்து போகணும். நம்ம மேல எவ்வளவு கரண்ட் பாயுதோ அந்த கரண்ட் பாய்தது இந்த ரிட்டர்ன் வந்து இதுக்கு போகணும். அப்படி போகாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பேசதான் தொடரும். நியூட்ருங்கிற லைன் வந்து நம்ம தொடலை. நியூட்ரு தொடாம நம்ம நேரா எர்த்து வழியா நம்ம கீழே போகுது. அப்படின்னா இன்னொரு வழியா வந்து அந்த எலக்ட்ரான் வந்து தூர போகுது. அப்படிங்கிற போது நமக்கு எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து போகுது, அதுக்கு போகுது, எங்கேயோ போகுது, ஆனா நமக்கு ரிட்டர்ன் வரல, வேற இடத்து வழியா ரிட்டர்ன் ஆயிருது அப்படின்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரிப் ஆயிரும் உடனே. அதை தான் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போறேன். இப்போ இந்த ஆர்சிசிபி நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஆர்சிசிபி ஆன் பண்ணியாச்சு. நம்ம கொடுத்துருக்க அந்த லைட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த பேஸ்ல கரண்ட் வந்துகிட்டு இருக்கும். இந்த எல்லோ பேஸ் உங்களுக்கு பேஸ்ல இருந்து பாருங்க, ஆர்சிசிபில இருந்து ஒரு தனி லைன் எல்லோ கலர் நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதுல வந்து கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. இதை தொடக்கூடாது. இதில் தான் நம்ம வந்து இந்த பொம்மையை செக் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பல்பை வந்து நான் ஹோல்டர் விட்டு காட்டிக்கிறேன். வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறனால உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறனால காட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து சப்ளை வந்துகிட்டு தான் இருக்கு. ஆர்சிசிபி ஆன்ல இருக்கு, சப்ளை வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொம்மையை இந்த பேஸ் லைன்ல இப்போ டச் பண்ண போறோம். டச் பண்ணா என்ன நடக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த ஆர்சிசிபி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆர்சிசிபி உங்களுக்கு பார்வைக்கப்படுற மாதிரி நான் செட் பண்ணிக்கேன் பாருங்க. இப்போ ஆர்சிசிபி இந்த சுவிட்சை பாருங்க ஆன்ல இருக்கு. ஆர்சிசிபி பாருங்க ஆன்ல இருக்கு. இப்போ கரண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ஹோல்டரை விட்டு பல்பை கழட்டிட்டேன். இப்போ கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. இந்த பேஸ்ல வந்து கரண்ட் வந்து இந்த ஒயர்ல வந்துகிட்டு இருக்கு. நம்ம தொட்டாலும் இதில் கரண்ட் அடிக்கும். நம்ம வந்து டைரக்டா தொட முடியாது, மேல கரண்ட் பாஸ் ஆகும். அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த பொம்மையை வச்சு எர்த்து ஒயர் போட்டு டெஸ்ட் பண்ணி காமிக்கும். இப்போ இதுதான் மனுஷன் அப்படின்னா, இந்த மனுஷன் கை இப்போ இந்த பேஸ்ல பட போகுது, அது பாருங்க. ஆர்சிசிபியும் பார்த்துக்கோங்க ஆன்ல இருக்கு. இப்போ டச் பண்ண போறேன் பாருங்க. பாத்தீங்களா, டச் பண்ணும்போது இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிருக்கும். இப்போ ஆன்ல இருந்தது டப்புன்னு ஒரு சவுண்டு கடிச்சா ட்ரிப் ஆயிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் இது வழியா போயிருக்கு, ஆனா ரிட்டர்ன் நமக்கு கிடைக்காம வேற எங்கேயோ போயிட்டேன். வேற எங்கேயோனா இந்த பொம்மைக்கு போயிட்டு இந்த பொம்மை வழியா எர்த்துக்கு கீழே இறங்கிடுது. அதனால நமக்கு கிடைக்கல அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆஃப் ஆயிருது. இப்படி ஆஃப் ஆகும் போதுன்னா இங்க சப்ளை வந்து கட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் வந்து இதுல வராது, ஏன்னா இது கட் ஆக்கிட்டு, அதனால கரண்ட் இங்க வராது. ஸோ இப்படித்தான் இது வேலை செய்யுது. இப்போ லோடோட கொடுத்து உங்களுக்கு காமிக்க பாருங்க.
லோடோட அப்படின்னா இந்த பல்போட ஹோல்டரில் மாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறனால இப்போ ஹோல்டரில் மறுபடியும் லைட்டை மாட்டியாச்சு. லைட்டை மாட்டினால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வீடியோ பாருங்க. இப்போ ஆர்சிஜிபி ஆன் பண்ணுறோம். இப்போ லைட் எரிய ஆரம்பிச்சிட்டு அவுட் வந்து ஆர்சிஜிபில இருந்து அவுட் வந்து போக ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த இதை எப்பவும் தொடக்கூடாது. ஏன்னா இந்த பேஸு இந்த ஒயரில் வந்து கரண்ட் வந்துகிட்டு இருக்கும். இப்போ லைட் எரிய காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நியூட்ரு வந்து கரெக்டாக அதுக்கு கிடைக்கும். 2 ஒயர் போட்டிருக்கோம், அதனால நியூட்ரு கிடைக்கி கரெக்டாக கிடைக்கும். போகிற கரண்ட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு பல்ப் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பேஸு கொடுத்துருக்கோம் அதே அவுட்டில். இப்போ அந்த பேஸில் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறேன். அப்ளை மாதிரி இப்போ ட்ரிப்பாகும். பல்ப்பு நான் தனியாக பிடிச்சிக்கிதான் பாருங்க. இப்போ இந்த பேஸில் அந்த மனுஷன் முட்டோட தான் மறுபடியும் கையில் டச் பண்ணிடக்கூடாது, பார்த்து வைக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா தொட்ட உடனே இந்த பல்பும் ஆஃப் ஆயிருது. காரணம் என்னன்னா அவுட் வந்து கட் ஆயிருது. அவுட் கட் ஆக காரணம்னா இங்கே ட்ரிப் ஆயிட்டு ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிட்டு. இப்படி தான் ஆர்சிசிபி வந்து நம்ம உயிரை வந்து காப்பாற்றுது. இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு 10 எலக்ட்ரான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா 10 எலக்ட்ரானும் இந்த லைட் வழியா இன்னொரு ஒயர் வழியா ரிட்டர்ன் ஆகிரும். அப்போ ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. கரெக்டா உங்களுக்கு லோடுக்கு போயிட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயம் இதுக்கு தெரிஞ்சு இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒயர்ல வந்து நம்ம நியூட்ரு கொடுக்காததுனால அது வேற எங்கேயோ நம்மகிட்ட இருந்து எலக்ட்ரானை எடுத்துட்டு வேற திசை வழியா வெளியே போகுது, நமக்கு ரிட்டர்ன் வரமாட்டுக்கு. அப்போ ஏதோ ஒரு சம்திங் நடக்கு அப்படின்னு இந்த டிவைஸ் புரிஞ்சுக்கிட்டு உடனே இது ட்ரிப் ஆயிரும். இப்படித்தான் இந்த ஆர்சிசிபி வந்து வேலை செய்யுது. இஎல்சிபிக்கும் ஆர்சிசிபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இஎல்சிபி வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணி அது வந்து உங்களுக்கு ட்ரிப் ஆகும். அது வந்து பழைய மெத்தடா. ஏஎல்சிபிங்கிறது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னகுட்டி உள்ள ஒரு டிவைஸ். இப்போ வந்து அதுக்கு அட்வான்ஸா ரெடியாக வந்த டிவைஸ் தான் இந்த ஆர்சிசிபி. இப்போ மேக்சிமம் எல்லார் வீட்லையுமே ஆர்சிசிபி தான் போடுறாங்க. ஆர்சிசிபி தான் மார்க்கெட்லயும் கிடைக்கும். ஏன்னா லேட்டஸ்டா அப்போ வந்திருக்கக்கூடிய டிவைஸ் வந்து ஆர்சிசிபி தான். இதுக்கு அடுத்து வந்திருக்கு. ஆனா இஎல்சிபிக்கு அடுத்த மெத்தட் வந்து ஆர்சிசிபி தான். ஆர்சிசிபியில் உங்களுக்கு என்னெல்லாம் ஒயர் வரும் அப்படின்னா, இன்புட் பேஸ் நியூட்ரல் நம்ம எப்பவும் கொடுத்துருவோம். அவுட்புட் வந்து நம்ம லோடு வீட்டுக்கு இருக்கக்கூடிய லோடு ஃபுல்லாமே அவுட்புட்ல கொடுத்துருவோம். பேஸ் நியூட்ரு இந்த 2 மட்டும் தான் வேணும். ஆனால் இஎல்சிபியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, பேஸ் நியூட்ரு எர்த் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஆர்சிசிபி ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னில் வந்து லாக் பண்ணணும். எர்த் வந்து லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தான் இஎல்சிபி வந்து ஆஃப் ஆகும். அப்படிங்கும்போது 3 ஒயர் வேணும் நமக்கு. எர்த்தும் ப்ராப்பராக வீடு ஃபுல்லாக கொடுத்துருக்கணும். எல்லார் வீட்லையும் நம்ம வந்து எர்த் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். அதனால உங்களுக்கு கொடுத்துருந்தா மட்டும்தான் இஎல்சிபி வந்து வேலை செய்யும். இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறனால இதுக்கு வந்து பேஸ் நியூட்ரு 2 ஒயர் தான். வீட்டுக்கு வந்து எர்த்து கொடுக்காட்டுறனாலும் பேஸ் நியூட்ரு இந்த 2 ஒயர் தான். இது வந்து கரண்ட் மெஷர் பண்ணி வருதுனால நமக்கு வந்து ரிட்டர்ன் கரண்ட் வந்து எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதனால அந்த 3வது ஒயர் எர்த்துங்க ஒயர் வந்து தேவையில்லை. அதனால தான் ஆர்சிசிபி வந்து இப்போ அட்வான்ஸ் மாடலு. ஆர்சிசிபி வந்து இப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனும் இந்த ஆர்சிசிபியில் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியும் மெக்கானிக்கல் ஒர்க்கிங்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கிங்கும் சேர்ந்தது தான் இந்த டிவைஸ். காரணம் எலக்ட்ரிக்கல் சப்ளை உள்ள போய் ஒரு காயில் வந்து உள்ள 2 காயில் கொடுத்துருப்பாங்க. அந்த காயில் வந்து எனர்ஜி ஆகி இப்போ ஆன் பண்ணி வச்சிருக்கோமா, ஆன் பண்ணி வச்சதை உங்களுக்கு எனர்ஜி ஆகி அது வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஸோ இதுல எங்கேயும் கரண்ட் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு காயில் வந்து எனர்ஜி ஆகாம இருக்கும். அந்த எனர்ஜி ஆகாத காயில் வந்து இதுல கரண்ட் வந்து மிஸ்ஸிங் எங்கேயோ போகுது அப்படின்னு இந்த ஒயர்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த காயில் வந்து எனர்ஜி ஆகிரும். எனர்ஜி ஆகும்போது என்ன செய்யும்னா, இது வந்து மேக்னெட் மாதிரி இந்த பட்டனை வந்து உள்ள மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை வந்து கீழே தள்ளி விட்டுரும். கீழே தள்ளி விடும் போது இங்க போகக்கூடிய அவுட்புட் வந்து கட் ஆயிரும். இப்படித்தான் வந்து வேலை செய்யுது. மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் சேர்ந்து வேலை செய்யுது. அதனாலதான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு ஆட்டியாவது இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க பாருங்க, நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், சுவிட்சை போடுறேன், ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பட்டனை அமுக்குனாலும் ட்ரிப் ஆகும். இது வந்து மாசத்துக்கு 1 டைம் 2 டைம் நீங்க வந்து அமுக்கி விட்டு பார்க்கணும். கரெக்டா இதுக்கு காரணம் என்னன்னா, கரெக்டா ஆர்சிசிபி வேலை செய்தா. ஏன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியும் மெக்கானிக்கல் ஒர்க்கிங்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கிங்கும் சேர்ந்து இதுல வேலை பார்க்க அப்படிங்கிறனால மெக்கானிக்கல் ஒர்க்கிங் வந்து எதுவும் ஸ்ட்ரக் ஆகி நின்றக்கூடாது. இந்த பட்டனை வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கரெக்டா வேலை செஞ்சாலும் மெக்கானிக்கல் அந்த பட்டன் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரக் ஆகி ஒரு அழுக்கு அடைஞ்சி ஏதோ ஒரு மிஷின் நடந்து இது வந்து நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மாசத்துக்கு ஒரு டைம் இதை செக் பண்ணி பார்க்கணும். இதை அமுக்கி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ட்ரிப் ஆயிரும். இப்படி ட்ரிப் ஆச்சுன்னா நம்ம ஆர்சிசிபி வந்து கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது வந்து அர்த்தம். அதனால மாசத்துக்கு ஒரு டைம் இதை வந்து நீங்க இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இதுதான் இந்த ஆர்சிசிபியினுடைய வேலை. இப்படிதான் மனுஷ உயிரை வந்து காப்பாத்துது. உங்களுக்கு நான் எர்த்து எப்படி கொடுத்துருக்கேன், அதாச்சும் இந்த பொம்மைக்கு வந்து எர்த்து வந்து எப்படி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்றேன் பாருங்க. ஆர்சிசிபிங்கிறது வந்து இதனாலதான் எல்லாருமே இபி ரூல்ஸ் படி எல்லாருமே வீட்டில் மாட்டணும் அப்படின்ட்டு இப்போ ரூல்ஸ் வந்திருக்கு. காரணம் நம்ம உயிரை காப்பாத்துது. இது கொஞ்சம் மற்ற சுவிட்சுக்கும் இதுக்கும் இஎல்சிபிக்கும்
இஎல்சிபிங்கிறது இப்போ நிப்பாட்டிட்டாங்க, ஆர்சிசிபி தான். இப்போ எம்சிபிக்கும் மற்ற ஐசோலேட்டர் அப்படிங்கிற சுவிட்சுக்கும் உள்ள ரேட்டை விட இது கொஞ்சம் கூட தான் இருக்கும். காரணம் என்ன, இதில் வந்து ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு அப்படி உயிரை காப்பாற்றுரும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு 1500 2000 இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து ஆர்சிசிபி வரைக்கும் நல்லா கம்பெனி பிராண்டடாக வாங்கி எல்லார் வீட்லையும் மாட்டிக்கோங்க. ஆர்சிசிபிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது டிஎன்இபியோட இப்போ ஒரு ரூல்ஸாக வந்துட்டு, காரணம் நம்ம உயிரை வந்து காப்பாற்றும், எலக்ட்ரிக்கல் லைன்லேருந்து உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறதுனால ஆர்சிசிபி வந்து எல்லாருமே மாட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஆர்சிசிபி மாட்டுங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்சிசிபி எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு லைவ் டெமோவாக நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதே லைவ் டெமோ மாதிரி நான் எம்சிபி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எம்சிபி வந்து இதே மாதிரி கரண்ட் அடித்தா நம்ம மேலே மனுஷங்க மேலே கரண்ட் பாஞ்சாலாம் எம்சிபி ஆஃப் ஆகாது. எம்சிபி வேலை எப்படின்னா, உங்களுக்கு ஓவர் லோடு எடுத்துச்சுன்னா அதை குறிப்பிட்ட ஒரு ஆம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆம்பியரை தாண்டி கரண்ட் வந்து வெளியே லோடுக்கு எடுக்கும்போது அந்த எம்சிபி வந்து ட்ரிப் ஆகும். அதுதான் அது வேலையை பார்க்கும். அந்த ஆர்சிசிபி மாதிரி அது வந்து வேலை பார்க்காது. ஆர்சிசிபி வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு டிவைஸ். இது வந்து மனுஷ உயிரை காப்பாற்றுறதுக்காண்டியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிவைஸ். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் மீட்டர் இருக்கும். மெயின் மீட்டருக்கு அப்புறம் நம்ம இபி மீட்டர், எனர்ஜி மீட்டர், மெயின் மீட்டர் இருக்கும்ல, அதுக்கப்புறம் மெயின் சுவிட்ச் ஒன்று கொடுப்போம். ஆன் ஆஃப் அப்படிங்கிறத மெயின் ஆஃப் பண்ணதுக்கு மெயின் சுவிட்ச் ஒன்று கொடுப்போம். அந்த சுவிட்சுக்கு அவுட்டா இந்த இந்த ஆர்சிசிபி சுவிட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும். இது கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து அவுட் எடுக்கக்கூடியதான் நம்ம வீட்டு லோடுக்கு ஃபுல்லாமே கொடுக்கணும். வீட்டுக்கு இருக்கக்கூடிய லைட்டு, ஃபேனு, காத்தாடி, கிச்சன் ஐட்டங்கள், எல்லா மோட்டரு எல்லாத்துக்குமே இதுல உள்ள அவுட்டை தான் கொடுக்கணும். மெயின்ல இருந்து எடுத்து இதுக்கு இன்புட்டா கொடுத்து இதுல இருந்து அவுட்புட் தான் நம்ம வீட்டு யூஸ் உள்ள எல்லா பொருளுக்குமே அவுட் வந்து இதுல இருந்து தான் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து அவுட் கொடுத்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள எங்கே கரண்ட் அடிச்சாலும் இதுக்கு கண்டுபிடிச்சு ஆஃப் ஆகும். அதனால இதுல இருந்து அவுட்டை மட்டும் தான் நம்ம எல்லா டிவைஸுக்கும் வீட்டில் யூஸ் பண்ண டிவைஸ்க்கு எல்லாமே கொடுக்கணும். இது கனெக்ஷனும் இப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராம் கூட தனியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எப்படி வேலை செய்யுது நான் ஒயர் போட்டு காமிச்சது, ஒரு டிராயிங் போட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. அதாச்சும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொன்னது தான் இந்த வரைபடத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இபி சப்ளை 2 போகுது, அது போக பல்ப்புக்கு 2 லைன் போகுது. அதுக்கடுத்து இன்னொரு பேஸ், 3வது பேஸ் ஒன்று தனியாக போய் நிற்கி, அது வந்து ஒரு மனுஷன் டச் ஆகிற மாதிரி எடுத்துகிற நிற்கிறான். அதுலேருந்து அவன் டச் ஆக்கினான் அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த பொம்மை தான் அந்த மனுஷன் வச்சுக்கோங்க அந்த படத்தில். அப்போ டச் ஆகும்போது அந்த இப்படி தான் ரிட்டர்ன் ஆகி ஆஃப் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எர்த்து கொடுத்துருக்கோம். எர்த்து வந்து நான் உங்களுக்கு அந்த கேபிள் பொம்மையில் ஜாயின் பண்ணியிருக்க எர்த்து வந்து நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பேனரில் லைனை வந்து லிங்க் பண்ணி அந்த கேபிளில் ஜாயின் பண்ணியிருப்பேன். இதை தரையில் அந்த ஸ்பேனரை குத்திருப்பேன். அந்த கேபிளில் அந்த லைனை லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த தரை வந்து ஈரமான தரை. இதில் வந்து உங்களுக்கு நல்லா எர்த்து கிடைக்கும். மரங்கள் உள்ள இடம் அப்படிங்கிறதுனால கீழே தண்ணி இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் எர்த்து நல்லா கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல நான் குத்தி இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த கேபிளில் கொடுத்து அந்த பொம்மையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்படி தான் லைன் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதனுடைய வேலை வந்து இதுதான். இதே மாதிரி மீண்டும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நேரில் நாங்கள் வந்து இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி காமிக்கோம். நம்ம சேனலில் வந்து பின்தொடருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.